ஹலோ காய்ஸ், நாங்கள் தான் டம்மி கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாபர் ஸ்வாட் அது எப்படி இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். சாபர் ஸ்வாட் இருக்க ஈஸி தான். வாங்க வீடியோவுக்கு போவோம். சாபர் ஸ்வாட் எப்படி இருக்குதுன்னா மொத்தம் 5 பட்டன் இருக்கும். அந்த 5 பட்டனையும் அமுக்கணும். முதல் பட்டன் வந்து ஓரத்தில் ஒரு ட்ரீல இங்கே இந்த பட்டன் ஒன்று, அடுத்து அங்கே ஃப்ரூட் காய்ச்சா கிட்ட ஒரு பட்டனு, அடுத்த பட்டன் வந்து இந்த புதரில் ஒரு பட்டனு, அடுத்த பட்டன் வந்து அந்த கொரிலா ஐலாண்ட் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போயிடணும். நம்ம கொரிலா ஐலாண்டுக்கு வந்தோன்னா இந்த இங்கே ஒரு பட்டனு, அதுக்கப்புறமா இந்த ஓரத்துலேயே நடந்து வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஓரத்தில் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் அதெல்லாம் இன்னும் ஒரு குதிக்கணும். அப்போ தான் அது க்ரீன் கலரில் மாறும். அடுத்து என்ன செய்யணும்னா அந்த கொஸ்டர் இருப்போம்ல அந்த கொரிலா ஐலாண்டுக்கு அங்கே போயிடணும். அது கீழே வந்துடணும். கீழே வந்தீங்கன்னா அங்கே ஒரு பாதை மாதிரி இருக்கும். அது வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா உள்ளார போனோம்னா ஒரு பந்தம் இருக்கும் காய்ஸ். அந்த பந்தத்தை எடுத்துக்கணும். சும்மா அது கிட்டக்க போனீங்கன்னா போதும் எக்கிப் ஆயிடும். நான் எடுத்துட்டேன், அதனால எனக்கு வரல. அந்த பந்தத்தை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து டெசர்ட்டுக்கு போகணும். டெசர்ட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயும் ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையில் வந்து உங்களுக்கு வந்து இது புதர் மாதிரி இருக்கும். எனக்கு திறந்துட்டேன். அந்த பந்தத்தை வச்சு அந்த புதரை வச்சுட்டு அதை அங்கே ஒரு கப்பு இருக்குன்னு அந்த கப்பை எடுத்துக்கணும். எனக்கு எக்கிப் ஆகாது, ஏன்னா நான் முன்னாடியே செஞ்சுட்டேன். அந்த கப்பை எடுத்துக்கிட்டு ஃப்ரோசன் ஐலாண்டுக்கு போயிட்டு அந்த ஃப்ரோசன் ஐலாண்டுக்கு சைடில் அந்த குகை இருக்கும்ல அந்த ஆக்கி வாங்குற இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஐஸ் கட்டி இருக்கும். அந்த ஐஸ் கட்டி கீழே தண்ணி ஒழுகிட்டு இருக்கும். கப்பை எடுத்து அந்த தண்ணியில் பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் மேலே வந்துடணும். ஒரு 3வது வீட்டில் இருப்பான், அங்கே ஒருத்தர் இருப்பான். அவங்ககிட்ட அந்த வாட்டரை கொடுக்கணும். தண்ணியை வாங்கிட்டு அதுக்கப்புறமா பைரட் வில்லேஜுக்கு போக சொல்லுவான். ரிச் மேன் கிட்ட போய் நீங்கள் கொஸ்ட்டை எடுத்துகிட்டு ரிச் மேன் வந்து ஒருத்தனை அடிக்க சொல்லுவான். அவனை போய் நம்ம வந்து அடிக்கணும். பைரட் வில்லேஜ் பின்னாடியே இருப்பான். அங்கே போயிட்டிங்கன்னா அங்கே போய் அவனை அடிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ அடிச்சுட்டு வந்து நீங்கள் அவன்கிட்ட திருப்பியும் ரிச் மேன் கிட்ட வந்து சொல்லணும், இது மாதிரி நான் அவனை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் ஒரு கீ கொடுப்பான். அந்த கீயை எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ வந்து ஜங்கிளுக்கு போகணும். அங்கே அந்த ஃப்ரூட் கச்சா அவனுக்கு கீழே ஒரு இடம் இருக்கும். கீழே ஒரு கதவுக்கு ஒரு கீ ஹோல்டர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த கீயை அந்த இடத்துல கீயை கொடுத்துட்டிங்கன்னா போதும், இது கதவு ஓப்பன் ஆகிடும். அங்கே சாபர் எஸ்பெக்ட் இருப்பான். அவன்கிட்ட அவனை போய் அடிக்கணும். அவன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருப்பான் அடிக்கிறதுக்கு, லோவாக இருக்கும். எனக்கு சொல்கிறேன், எனக்கு ஈஸி தான், நான் அடிச்சு விடுவேன். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஜியில் இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவனை அடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைலே கொடுத்துருவான். அவனை அடிச்சிங்கன்னா 10,000 கொடுப்பான். இந்த வீடியோ யார் போட சொன்னான்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் போட சொன்னார். இந்த வீடியோ 6 மணிக்கு லைவ் போடலாம்னு இருக்கேன், வரவங்க வாங்க. அப்புறம் இன்ஸ்டாவும் அப்புறம் டிஸ்கார்டோட லிங்க்கும் கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளார வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ கொடுத்துக்கோங்க. மறக்காமல் டம்மி கேமர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.